வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12/1/2025 டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11ஆந்தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம்பா. ஸோ 11ஆந்தேதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 819. ஸோ அடித்த நம்பரே அடிக்கிறாங்கப்பா. ஸோ பிசியில் 19 அப்படின்ட்டு அடித்த நம்பரே வருது. நம்ம கொடுத்ததில் வந்து பவரில் தான் மிஸ் ஆகிருக்குதுப்பா. ஸோ 69 கொடுத்துருக்கோம். ஸோ பவரில் மிஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் 19 வந்துருச்சு. நம்ம 169 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபுல்லாகவே பவரில் வந்துருச்சுப்பா. ஸோ ஏசியில் 19 கொடுத்தா அது பிசியில் வந்துருச்சு. ஸோ அடித்த நம்பரே அடிக்காமல் நமக்கு வின்னிங் மிஸ்ஸு. ஸோ அது இல்லாமல் நம்ம எடுத்தது ஃபுல்லாகவே மறு ரிசல்ட்டு வந்திருக்கு 003 அப்படின்ட்டு. ஸோ மாற்றி தான் எல்லாமே. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து நேற்று கணக்கில் 003 வந்துச்சு 6 மணிக்கு. ஸோ 8 மணிக்கு நம்ம கணக்கில் வந்து வந்தது 3 நம்பர் தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து கொடுக்கல. ஸோ வீடியோ கொடுக்க முடியலை. மெம்பர்ஷிப்புக்கும் கொடுக்க முடியாமல் போச்சு. அதாவது எப்படின்னா நம்பர் வந்து 703 603 670 அப்படின்ட்டு. ஸோ 3 நம்பரு நேற்று, அதாவது 8 மணி ஷோவுக்கு. ஆனால் அடித்தது 603 அப்படின்ட்டு அடிச்சிருச்சோங்க. 603 அப்படின்ட்டு. இது வந்து தான் நம்ம கணிப்பில் வந்தது, கணக்கில் வந்தது. ஸோ நான் வந்து வீடியோ கொடுக்க முடியல. அதாவது 8 மணிக்கு வேலையில் நான் கொடுக்க முடியல. ஸோ இன்னி வந்து மெம்பர்ஷிப்புக்கு தொடர்ந்து கொடுப்போம்ப்பா. ஸோ 8 மணிக்கு கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வின்னிங்கு ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும். ஸோ வெற்றி மிஸ்ஸு தான், அதை கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா, மெம்பர்ஷிப் விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நான் நம்பர் சொல்கிறேன். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம 12ஆந்தேதிக்கான பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். 12/1/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங்கப்பா. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 89 40 88 35 94 மெம்பர்ஷிப் விருப்பம் இருந்துச்சுன்னா 89 40 88 35 94 அப்படிங்கிற நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ வந்து ஸோ இந்த மாதிரி தான் வெற்றி மிஸ் ஆச்சு. நம்ம கொடுத்துருந்தா நம்ம ஃபுல் வின்னிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது நம்ம வாட்ஸ்அப்பில் வேணும்லாம். ஸோ இந்த நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும்தான்ப்பா, கட்டாயம் கிடையாது. 89 40 88 35 94 அப்படிங்கிற நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பார்ப்போம். ஏ போர்டில் 7 4 6 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 4 3 7 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 4 7 0 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 4 7 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ஸ் படி என்ன எடுத்துருக்கோம்னா 4 நம்பர் 744 444 437 670 அப்படின்ட்டு. ஸோ 4 நம்பர் எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 4 நம்பர் எடுத்துருக்கோம். இதில் ஏபி ஏசி பிசி, அதாவது பிசி வந்து ஃபுல்லாகவே 9 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் ஏபி ஏசி எடுத்துக்கிட்டோம்னா ஏபி 74 44 43 67 அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில். ஏசியில் 74 44 47 60 நம்பர். பிசியில் 44 47 40 34 37 30 74 77 70 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ இங்கே 437 அப்படின்ட்டு ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துருக்கோம். ஸோ பி உள்ள ஃபுல் நம்பரை பாக்ஸாக எடுத்துருக்கோம். 437 பாக்ஸாக. இது வந்து டிக்கெட் கம்மியான டிக்கெட்டில் கூட ப்ளே பண்ணி பாருங்கப்பா. ஸோ எல்லா நம்பரையும் ப்ளே பண்ணால் அதிக நம்பர் வரும். ஸோ ஓகேம்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேம்பா, நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, சி யூ.